ஹாய் விசாக நட்சத்திரக்காரர் நீங்கள் நீங்க படு ஜோரான ஆளுப்பா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கணும் தானே உங்களுக்கு என்ன வரும்? கலை நயம் மிக்கவர்கள், கலை ரசனை உடையவர்கள், அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், ஓரிடத்தில் இருக்க மாட்டீர்கள், துரித உணவுக்கு நீங்க அடிமையானவர்கள். வெளிப்பயணங்கள், அரசு பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரலாம். அரசு வழியில் உங்களுக்கு யோகமும் கிடைக்கலாம், நன்மையும் ஏற்படலாம். என்ன ஒன்று, தாங்கள் வயதிற்கு உங்கள் வயதை விட மூத்தவரை அதிகமாக நேசிக்க நேரும். அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அது அன்பு என்று சொல்வதா, காதல் என்று சொல்வதா, காமம் என்று சொல்வதா என்று சொல்லும் அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் செயல்படுவீர்கள். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் துர்மரணம் ஏற்பட்டு இருக்கலாம் சிலருக்கு. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி நிலைகளாம் ஏற்படலாம். அகால மரணங்கள், துர்மரணங்கள், திருமணம் ஆகாதவர்கள் வீட்டில் இருப்பார்கள். காலதாமத திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிலருக்கு உண்டு. சிலர் குடும்பத்தில் சாமி ஆடுவார்கள், குறி சொல்வர்கள் இருப்பார்கள். கோவிலுக்கு அருகிலே வீடு அமையும். அரசு நிலை கட்டடங்கள் அருகிலே அல்லது சுடுகாடு அருகிலே அல்லது மயானத்தின் அருகிலே, ஆழ்துளை கிணறுகளுக்கு அருகிலே சிலருக்கு வீடு வாசலாம் அமையறக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் இருக்கும். அடுத்தவர்களிடம் இருந்து நீங்கள் மிகவும் சொகுசாக வாழ கற்றுக்கொள்வீர்கள். அடுத்தவர்கள் மேல் குதிரை சவாரி செய்ய நினைப்பவர்கள் தானே நீங்கள். விசாக நட்சத்திரம் ஒரு சிலக்காரர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கே பொருந்தும். மருத்துவம் சார்ந்த துறைகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி சம்பந்தப்பட்டவர்களிடம் அடிக்கடி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். உங்கள் குடும்பத்திலும் யூனிஃபார்ம் சர்வீஸ், அரசு பணி சம்பந்தப்பட்டவைகளாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவர்களின் சொத்து கூட உங்களுக்கு எளிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சம்பந்தமே இல்லாமல் அடுத்தவர்களின் சொத்துக்கு தாங்களே வாரிசாக நேரும். அப்படிப்பட்ட யோகக்காரர்கள் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள்.